நான் அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். அந்த பங்கு தான் வாக்குக்கு 1000, வாக்குக்கு 500. உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டரு, உனக்கு குடும்ப தலைவிக்கு 1000, உன் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு 1000, அது தமிழ் மகன் ஒரு 1000. என்னது இது? என்னது இது? இதெல்லாம் என்ன ஸ்கீம்? இதெல்லாம் திட்டம். இதெல்லாம் வளர்ச்சியில வருது. இதெல்லாம் வளர்ச்சியா? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அதிக கடனை பெற்றிருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவை புரியுதா? எல்லாம் நீங்க இது பண்றீங்க. நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள், பேரன்பு மிக்கவர்கள். உங்களுடைய KGF 1, 2 எல்லாம் நாங்க எந்த இடையூறு இல்லாம ஓட விட்டோமே. அதுக்கான பரிசு தானே இது? சொல்லுங்க, அதுக்கான பரிசு தானே? தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றத தாங்க முடியல. ஆனா கர்நாடகால இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ. பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும், நாங்க கொண்டாடணும். எப்படி இருக்கு? அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது. இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியெல்லாம்? ஏன்னா தமிழனா இல்ல. தமிழன் சாதி மதமா பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால, சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழன்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு, மான உணர்ச்சியும் செத்து போச்சு. சரி, அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு. எங்க முதல்வர் என்ன சொல்றாரு? தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம். 1800 ஆண்டுல பிறக்குது. 1600 தெலுங்கு வருது. 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது. அதுக்கு பிறகு துளு சமஸ்கிருத சொற்களை இன்னும் அதுக்கு அங்கே அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல, கன்னடத்துல இருக்கு. சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சஸ்தீரா மீர், ஒரே ஒளி அளவுல தான் தெலுங்கு எல்லாம் இருக்கும். நாங்க வணக்கம்னா அவங்க நமஸ்காரம். நாங்க அப்படி போயிருச்சு. சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும். அப்ப அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. சரி, அது தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது வியாபாரம் செய்ய வந்தவன் உருவாக்குன நாடு இது. அதே வியாபாரம் தொடர்ந்து நடக்குது. இது போய் நீ அண்ணன் கேட்டு பயன் இல்லை. நீ அண்ணனை ஜெயிக்கவையே நான் தகுதியின் அடிப்படையில் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன். அது போய் பேசிடுறது. இதான் நடக்குது. பணி நியமனமா பணம், பணி நிரந்தரமா பணம், பணி இடமாற்றமா பணம். அப்படி இது முறையாயிருச்சு. ஒரு உதவி ஆய்வாளருக்கு வர்றியா, நீ சப் இன்ஸ்பெக்டரா வர்றியா, இவ்வளவு பணம். மருத்துவர் இடம் வேணும், மருத்துவர் ஆகணுமா, இது படிச்சுட்டு எத்தனை பேர் பணி நியமனத்துக்கு இருக்காங்க? ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை, மருத்துவர்கள் எத்தனை, அரசு மருத்துவமனையில காலி இடங்கள், வெற்றிட காலியா இருக்கிற இடங்கள் எத்தனை, ஏதை நியமிக்கல? பணம். அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. அது தனிப்பட்ட முறையில் நான் எங்கள் ஐயா மேலே அளவு கடந்த மதிப்பும் பேரன்பும் வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்னையா மேலேயும் ரொம்ப பேரன்பு வச்சுருக்கேன். அங்கே தான் நான் இருந்தேன். இப்போ அதில் போய் இப்போ இது ஒன்றும் இல்லை. அது எங்கள் ஐயாவுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தம் இருந்திருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடை இப்போ பேசலாம். இதில் போய் இதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த செய்தினால இந்த இது இருக்குல்ல, இதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். கருத்து அது சரி, அது எங்க ஐயாவுடைய கருத்து, அவ்வளவுதான். அது விட்டுருவோம், அதை விட்டுருவோம். வேற ஏதாவது குடிசை இருந்த விவகாரத்துல தாவேகா நிர்வாகி தாக்கப்பட்டது நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க. ஆனா அதே அரசு காவல்துறை சார்பு என்ன சொல்றாங்க, அவங்களோட கட்சியில பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தாக்குதல் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அமைச்சர் சேகர் பாபு அவங்க அந்த மாதிரி தாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணி எப்படி பாக்குறீங்க? பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்க பொழுதுபோக்காது. நீங்க விபத்துங்கிறீங்க. விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா? ஒரு சாலையில ஒரு விபத்து தான் விட்டு போவீங்களா? இதுல என்ன பேர் வாங்குறது? சரி, அந்த உதவியை நீங்க செஞ்சு ஏன் பேர் வாங்கல?
தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள் போய் உதவி செஞ்சு பேர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதையே நீங்க உங்க கட்சி உறுப்பினர்களோ அல்லது தொண்டர்களோ போய் அந்த உதவியை செஞ்சு நீங்க பேர் வாங்கியிருக்கலாமே. உங்களை யார் வேணாம்னா அவங்க சொல்ற கருத்து அடி வாங்கி, அதாவது அவங்க கட்சியோட, அதாவது அவங்களோட தலைமை அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக அவங்க அடி வாங்குறதாகவே சொல்றாங்க. ஒரு கருத்து இதெல்லாம் கால கொடுமைன்னு தான் நினைச்சுக்கணும். இது என்ன விளையாட்டுக்கு நாங்க சும்மா இருக்கும்போது எங்களை அடிச்சாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்குது? அப்படி பேர் வாங்கணும்னு என்ன இருக்கு? இல்ல தம்பி விஜய் வந்து தீர விசாரிக்காம ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க அந்த தவறை மறைக்க போராடுறீங்க. நாங்க தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம். இதானது எந்த அரசு ஒத்துக்கிறது? ஆமா தப்பு நடந்துருச்சுன்ட்டு. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் தான் வேடன், நான் பேசுறேன், அவர் பாடுறாரு. நாங்க உங்களுக்கு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது, எழுச்சி கொள்ளும் போது எவரும் எதிர் நிற்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? தமிழ் தேசிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்மா விழிப்புற்று எழுது. அது உலகம் பூரா பரவி கிடக்குறோம். நாங்க எங்களுடைய வலி ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வலியின் வெளிப்பாடுதான் அந்த புள்ள வந்து வெடிச்சு பாடுறான். அது மாதிரி உலகம் பூரா எங்க பிள்ளைகள் இன்னைக்கு துடிச்சு வெடிச்சு கிளர்ந்து எழுதுறாங்க. நான் அவரளவுக்கு பாட வரல, நான் பேசுறேன். அவர் என்ன அளவுக்கு பேச வரல, பாடுறாப்ல. அதுல வந்து அகதி என்ன அகதி? தெற்காசி முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன், இமயம் வரைக்கும் பறவை வாழ்ந்த துணைக்கண்டமே என்னது? கெடுவாய்ப்பா காலடியில் குறுகி குறுகி நாங்க இப்படி வந்து நிக்கிறோம். இன்னைக்கு நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டோம். நாடற்றவர்கள் அல்ல, நாங்க ஆக்கப்பட்டோம். ஒரு நாள் அந்த நாடு எங்கள் கைவரப்பெறாதா என்ன? சொல்லுங்க. எங்களுடைய பேரன்பிலும் பெருந்தன்மையும் நாங்க பிழை செய்தோம். வந்தவரெல்லாம் வாழ வச்சோம், சொந்த வரை அகதியா வாழ வச்சோம். வாழ வச்சதோட நின்றுதான் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. ஆள வச்சோம், அடிமையானோம், அவ்வளவுதான். வேடலுங்கிறது என்னுடைய இசை, என்னுடைய இன்னொரு பிரதி, அதோடைய இசை வடிவம். அது அவன் ஆவேசத்தை, அவனுடைய ஆவேசத்தை அவனுக்கிட்ட இருந்த ஆற்றல்ல வெளிப்படுத்துறான். அது இப்ப நாங்க இது பேசணும்னு வச்சுக்கிறீங்களா, மேலும் நெருக்கடியை தான் அவனுக்கு கொடுப்பாங்க. ஓ இவன் அவன், புரியுதா உங்களுக்கு? முதல்ல ராவண பெரும்பாட்டன்னு சொன்னவன் நான் தாங்க. இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனாவை நெஞ்சில சுமந்தது நான் தான். எங்க பிள்ளைகள்லாம் தாலி மங்கள நான் அணியும் போது ஆனாதான் போடுவாங்க. ஆனாவை தான் நெஞ்சில நாங்க எல்லாம் அணிந்து போடுவோம். அது வந்து என் அன்னைக்கும் என் அன்னை தமிழுக்கும் முதலாக அது இருக்குது. எங்களுடைய மறை அகர முதல என்றுதான் அகர எழுத்துல தான் தொடங்குது. உயிர் தந்த உறவுகளான அம்மா அப்பாவுக்கு அதான் முதல் எழுத்தா இருக்கு. அன்பு, அறிவு, அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளுக்கு அதான் இருக்குது. அததான் அவர் விளக்கி சொல்றாரு. அத ஏன் நெஞ்சில நீ ஆனா குத்திருக்கேங்கிறத இப்ப தெரியாம யாருன்னு உங்களுக்கு இதுக்கு மேல ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இல்ல. சென்னையில கன்னடத்துல வந்து அவருக்கு ஆதரவான ஒரு பொருளும் இருக்கு. தமிழக திரைப்படத்துல யாருக்கு நடிகர் சிவராஜ்குமார் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவா அவர் பதிவிட்டிருக்கிறாரு. நீங்க வந்து எப்பெல்லாம் கன்னடத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கன்னட மொழிக்கா நீங்க என்ன பண்ணீங்க, எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அப்ப மட்டும் தான் நீங்க வந்து குரல் கொடுக்குறீங்க. நீங்க முதல்ல இந்திய மொழிகளில் எல்லா அந்த மொழிகள்ல எல்லா இதுக்கும் சொற்கள் இருக்கா? நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணியிருக்கேன், கேரளாவில் பயணம் பண்ணியிருக்கேன், ஆந்திராவுக்குள்ள பயணம் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் பல மாநிலங்களில் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த மொழிகள்ல எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா? 40 விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இல்லை. எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்துதான் பேசுவாங்க. ஆனா என் மொழியில உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி தமிழ் தான். இப்ப இது என்னங்கிறீங்க? இது எல்லாத்துலயும் மைக்கு தான். இந்த மொழியில எல்லாம் மைக்கு தான். எனக்கு தான் இது ஒளி வாங்கி. நீங்க வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? எல்லா மொழியிலயும் இது கேமரா தான். என்கிட்ட தான் அது ஒளிப்பதிவு கருவி. இது எல்லா இதுலயும் லைட்டு. எனக்கு இது விளக்கு, குழல் விளக்கு, புரியுதா உங்களுக்கு? சிமிழ் விளக்கு அப்படின்னு இருக்குது. எல்லாத்துக்குமே இது வந்து சேர் தான். எனக்கு இது நாற்காலி, இது டேபிள், எனக்கு இது மேசை, இது செல்போன், எனக்கு இது செல்லிடைபேசி, கைபேசி, அலைபேசி. எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள், உயிர் சொற்கள்
இருக்குது. அப்ப கேரளால போலீஸ் ஸ்டேஷன் தான், எனக்கு காவல் நிலையம் இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்கவுங்க அந்த எல்லாம் அங்க எல்லா மொழிகளையும் பிக்சர்லும் சினிமால தான். எனக்கு திரைப்படம் இருக்குது, திரைக்கலை இருக்குது. அது அவங்களுக்கு ஏற்க மனசு இல்ல. தமிழுக்கு அவ்வளவு பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல. யார் சொல்றது? உலகின் முதன்மொழி தமிழ். நான் சொல்லலையே, உலகில் மொழியர்கள் ஆய்வறிஞர் எல்லாம் சொல்றான். உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் இன்னும் இருக்காப்ல, இறந்துடல, இன்னும் இருக்காரு. மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது. உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு. அது எல்லா ஆய்வறிஞனையும் ஏற்பான். இங்க ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமோகோனாவை கூட சொல்றார், எங்கள் மொழியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு. அவர்கள மொழியில் இருந்து உயிர் சொற்கள், கலைச்சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்திக் கொண்டோம். விஜய் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதாவது தமிழக அரசு இதுல உரிமை கொண்டாடுறது இதை நாங்க செஞ்சோன்றது சொல்றது ரொம்ப இது அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. இதையும் சொல்லுங்க. டாஸ்மார்க் நாங்க தான் திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை நாங்க தான் அறுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. பெரியாரை நீங்க அதுல பின்பற்றீங்களா இல்லையா? பெரியார் தாலி அழி மங்கள நாடு அணைவது, ஒரு அடிமை விலங்கு, அடிமை சங்கிலி, அடிமை இது அறுத்தெறிங்கன்னு அதை நீங்க அறுத்தெறிஞ்சனால அவர் சொன்னாரு. இப்ப அதை தான் நீங்க செய்றீங்க. குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை அறுத்தெறிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதையும் சொல்லுங்க. அதையும் நாங்க தான் சாதிச்சோம் அப்படி சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லலாம்ல? கொடுமை. அது எது ஒன்றையும் அப்படி அவங்க தனக்கானதை ஆக்கிக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு எங்க ஆட்சியில் நடந்தது, நாங்க தான் அதை சாதிச்சோம் அப்படின்றது. அண்ணா பல்கலை மாணவர்களோட அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்ததுங்கிறதுக்காக தான் தமிழக காவல்துறை விசாரிக்கப்படாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு அமைச்சு 154 நாள்லயே குற்றப்பத்திரிகையெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஃபைனல் வந்துருச்சு. இப்போ இது நாங்க தான் இது பண்ணோம், திமுக ஆட்சி தான் இது பண்ணுச்சு, திமுக ஆட்சி தான் பெண்களுக்கு எதிராக. அது ஒன்னும் அப்படிதான் எடுத்துக்கிறோம். ஒன்னொன்னே அப்படிதான் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் தங்களுக்கான இதாக தான் எடுத்துக்கிறோம். இது இப்ப பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு இவங்க ஆட்சியில வந்தவொடனே எங்க ஆட்சியில தான் வருதுன்னு அப்படித்தான் எடுத்துக்கிறது இவங்க. நீங்க கேளுங்களேன், இந்த பக்கத்து வீட்டு மாடு பசுமாடு கண்ணு போட்டிருக்குன்னு நாங்க தான் காரணம்பாங்க. இதுக்கு பழக்கம். திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான். இந்த நம்ம ஊர்ல குருவி உட்கார பணம்பழம் விழுந்துச்சு, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பணம்பழம் பழுத்து அப்போ விழலான்னு இருக்கும். அது காக்கா உட்கார்ந்தவொன்னா அது விழுந்ததுன்ட்டு ஒரு கதை தான். அந்த கதை தான் இது காலங்காலமா ஓடிட்டு இருக்கு. எது ஒன்றை சாதிச்சிருக்கீங்க நீங்க? எந்த இடத்துல சாதிச்சிருக்கீங்க? இந்திய எதிர்ப்பு எதில் உறுதியா நின்றீங்களா? இந்திய திணிச்ச கட்சி எது? காங்கிரஸ். அந்த கட்சியோட அற்ப தேர்தல் வெற்றிக்கு அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாம இந்தி வந்துருச்சு. இருக்கா இல்லையா? இப்ப எங்க இந்தி இல்ல? ஒவ்வொன்னையும் எடுத்து சொல்லுங்க. 18 வருஷம் ஆட்சியில் தொடர்ச்சியா 18 ஆண்டுகள் அங்க இருந்தீங்க. அப்பவெல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல. உங்க ஆட்சியில தான் எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்ப நீங்க முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்கலாம். இப்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நாங்க போராடுவோம். இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு வெற்று வார்த்தைகள். இதை இன்னும் நம்ம இந்த கூட்டம் நம்பிட்டு தானே இருக்கோம். நம்ம எது ஒன்று எங்களால தான் நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன். அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்க. அப்ப ஏன் திராவிட வர மாட்டேங்குது? எந்த பெருமையும் திராவிடருக்கு போயிரும். சட்டசபையிலே தமிழ்நாட்டை தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டாங்க. அந்த நேரத்தில் திராவிடர்களை இழிவுபடுத்தினதா வர்றதில்ல. பாராளுமன்றத்தில் பேசும்போது அவங்க சொன்ன திராவிட அதை எங்களையே இழிவு அப்படி பேசுறதில்ல, தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள். கேவலப்படுத்துறது சொல்றதுக்கெல்லாம் இந்த கருத்துக்கு தான் விஜய்